ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुकुरको रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयिते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் ராமநவமி நல்வாழ்த்துக்கள். ஹரிபோல். மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே நன்றி ராமநவமி மாதாஜி. நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ராமநவமி So, வாழ்த்துக்கள் மாதாஜி. ஹரே இங்க கிருஷ்ணா. வந்து நன்றி. ராமசாமி கோவில்ல நேத்து வந்து நைட்டு போனோம். ராமருக்கு வந்து அவ்வளோ அழகா அந்த ராஜ அலங்காரத்துல அவர் வந்து வெள்ளி குதிரை வாகனத்துல பவனி கும்பகோணம். வர கும்பகோணத்துல ராமசாமி கோவில்ல. ஸோ சரி, சரி. அவரோட அந்த தலைப்பாகை, அவருடைய அலங்காரம், அதெல்லாம் பார்க்கணுமே. அவருடைய பாதுகைகளுடைய அழகு ரொம்ப அற்புதமா இருந்தது நேற்று தரிசனம். இன்னைக்கு வந்து தேரோட்டம், ராமசாமி கோவிலுக்குள்ள தேரோட்டம். ஸோ அதனால ரொம்ப நல்லா இருந்தது. ஆஹ் பகவானுடைய அவதார திருநாள் அப்படிங்கிறது தான் பெரிய கொண்டாட்டம். இதை விட பெரிய நமக்கு திருவிழா வேற எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தான் நாம வந்து ரொம்ப உற்சாகமா கொண்டாட வேண்டிய பெரிய திருநாட்கள் வந்து நமக்கு இதுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகே, நேத்து நம்ம பாகவதம் பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் வந்து ரிஷபதேவரோட உபதேசங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம், அவரோட ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. வாமன பகவான் அவதாரத்துல ஹரே பண்ணி கிருஷ்ண மாதாஜி. பகவான் சர்வ வல்லமை பொருந்தியவர். அவர் வைகுண்ட லோகத்தில் வாழ்கிறார். அவரால் மட்டும்தான் அந்த எல்லாத்தையும் பண்ண முடியும். மனிதனால் கூட அந்த இதெல்லாம் பண்ண முடியாது. அவர் வந்து கஜேந்திரன், மிருகங்கள்லேருந்து எல்லாருக்கும் ரட்சிக்கிறவர். அவர் கஜேந்திரனுக்கு வந்து கருடன் மீது ஏறி கூட்ட உடனே ஆத்தி மூலமேன்னு சொன்ன உடனே ஓடி வந்து அவருக்கு கருணை புரிஞ்சு அந்த முதலையை வந்து சக்கரத்தால இது பண்றார் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண கர்மகாண்ட மாதாஜி. பகுதி, ஞான பக்தி எல்லாத்துலயும் மெயில் வந்து பக்தி யோகம் தான் பெஸ்ட். எந்த யோகத்தை விட பக்தி யோகம். வெரி குட். ஹரே கிருஷ்ணா. பகவானின் திருப்திக்காக நம்ம அனைத்தையும் கொடுத்தாம மாதாஜி எதுவுமே நம்ம இழக்கிறது இல்ல. அது பலி மகாராஜன் மூலியமா மகாராஜா பண்றாரு. வெரி குட், வெரி குட். அதான் மாதாஜி சொல்ல வந்தேன். அதான் சரி. நம்ம பகவான் திருப்திக்காக அனைத்தையும் கொடுத்து விடுவதால் ஒருவன் எதையும் எடுப்பதில்லை, மாறாக அவர் எதிர்பார்த்திருக்கவே முடியாத அனைத்தையும் பெற்று விடுகிறார். பலி மகாராஜா வந்து எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை அதான் சாகாவாகவும் வாயில் காப்பாடாகவும் இருக்க வரத்தை பெற்றார்.
பலி மகாராஜா. தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ பிரபு. தீர்த்த ஸ்தலத்துக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. நாம ஜபம் சொன்னா அந்த இடமே வந்து தீர்த்த ஸ்தலம் ஆயிடும் சொன்னீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தை சாஸ்திரம் மூலமா பார்க்கணும், அப்பதான் உள்ளதை உள்ளபடி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். அவரு சக்தி ஆவேச அவதாரம் சொன்னேன் மாதாஜி பிரபுபாதர். பிரபுபாதர். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சக்தி ஆவேஸ். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம், அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட கடமைகளும். சோ இன்னைக்கு நாம படிக்க வேண்டிய பதம் 18. பலி மகாராஜ சரித்தம் நமக்கு தொடர்கிறது. நார்த்தோபதேரயம் உருக்ரம பாத சௌச்சம் ஆபர்ஷிகா திருதவதோ விபுதாதிபத்யம் யோ வை பிரதிஷ்ருதம் ருதேன சிகீஷதம் யத் ஆத்மானம் அங்க மனசா ஹரயே பிமேனே. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவத்திராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பகவானின் தாமரை பாதங்களை கழுவிய நீரை தம் தலை மீது தெளித்துக் கொண்ட பலி மகாராஜன் தமது ஆன்மீக குருவால் தடை விதிக்கப்பட்டிருந்தும் தமது வாக்குறுதியை தவிர வேறெதையும் நினைக்கவில்லை. பகவானின் 3வது அடிக்காக அவர் தமது சொந்த உடலையே அர்ப்பணித்தார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அரசனுக்கு தனது வலிமையால் கைப்பற்றிய ஸ்வர்கலோக ராஜ்யம் கூட மதிப்புடையதாக தெரியவில்லை. சோ பலி மகாராஜனுக்கு, ஏன்னா பகவான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு, இவருக்கு எதுக்கு இன்னும் கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்கல. நம்மளுடைய மனநிலை இப்போ பலி மகாராஜனுடைய மனநிலைக்கும் இதுதான் வித்தியாசம். நாம வந்து சாண்டிங் பண்ணிட்டு நமக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல அப்படின்னா நமக்கு உடனே எப்படி இருக்கும்? பகவான் மேல கோபம் வந்துடும் இல்லையா? என்னது நம்ம இவ்வளவு பக்தி பண்றோம், நமக்கு இந்த மாதிரி நடக்குதே, சரி சாமியை மாத்திடலாம், வேற சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசாமிகள் எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சு. ஆனா பலி மகாராஜர் பாக்குற தன்னுடைய எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்ட போதிலும் அவருக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. சொர்க்கலோகத்தை கைப்பற்றுறது அப்படின்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இந்த யுத்தம் நடந்துகிட்டே தான் இருக்கு. தேவர்கள் தான் பொதுவா ஜெயிக்கிறாங்க, பகவானும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ற. ஆனா இங்க வந்து பலி சொர்க்கலோகத்தையும் ஜெயிச்சு வச்சிருக்க, அதையும் பகவான் சும்மா ஒரு அடியில அளந்து எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியும் அவர் எப்படி இருக்க, தன்னுடைய அந்த வாக்குறுதி கொடுத்த வாக்குல கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இத்தனைக்கும் குரு அவருக்கு வந்து எச்சரிக்கையும் கொடுக்குறாரு, நீ கொடுத்தா எல்லாத்தையும் இவர் எடுத்துப்பாரு அப்படின்னு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, பகவானுக்கு என்னால இவ்வளவு கொடுக்க முடியுதுன்னு சந்தோஷமா கொடுத்தார் பலி. அதனாலதான் ஆத்ம நிவேதனுக்கு உதாரணம். இல்லைன்னா நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஆயுர் ஹரதி வை பும்சாம் அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். சூரியன் வந்து ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போதும் மறையும் போதும் நம்முடைய எல்லாத்தையும் பறிச்சுக்கிறாருன்னு பார்த்தோம். அந்த மாதிரி பகவான் பறிச்சுக்கணும்னு நினைச்சானா யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா அன்போட பலி கொடுத்தாரு. அதுதான் பலி மகாராஜர்கிட்ட இருக்கிற சிறப்பு. இல்லைன்னா பகவான் ஒரு நிமிஷத்துல என்ன பண்றார், எல்லாத்தையும் பறிச்சுக்கிறார். மிருத்யு சர்வஹரஷ்சாகம் அப்படின்னு பகவத்கீதையில சொல்றார். மரண ரூபத்துல நான் எல்லாத்தையும் பறிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றார். ஆனா இங்க பலி அன்போட கொடுத்தார். அதனாலதான் ஆத்ம நிவேதனத்துக்கு அவர் உதாரணமா இருக்கார். மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதருக்கு ஜெய். பலி மகாராஜன் தாம் செய்த மிகப்பெரிய ஜட தியாகத்திற்கு பதிலாக பகவானின் உன்னதமான ஆதரவை பெற்றார். இதனால் முன்பு இருந்ததை விட அதிகமான வசதிகளை கொண்ட ஓரிடத்தை வைகுண்ட லோகத்தில் அவரால் பெற முடிந்தது. இவ்வசதிகள் நித்தியமான இன்பம் அளிப்பவை ஆகும். எனவே அவரது பௌதீக பலத்தால் அவர் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த சொர்க்கலோக ராஜ்யத்தை தியாகம் செய்து விட்டதால் அவர் சிறிதும் இழந்தவராகிவிடவில்லை. அதாவது கடினமாக உழைத்து சம்பாதித்த பௌதிக உடைமைகளை பகவான் பறித்து கொண்டு நித்திய வாழ்வு, ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றை வழங்கக்கூடிய பக்தி தொண்டு பக்தனுக்கு வழங்குகிறார். அவ்வாறு பகவானால் பறிக்கப்படுவதை தூய பக்தனுக்கு அவர் அளிக்கும் விசேஷமான சலுகை என்று கருத வேண்டும். பௌதிக உடைமைகள் எவ்வளவு வசீகரமானவையாக இருப்பினும் அவை நிரந்தரமான உடைமைகள் அல்ல. எனவே இவற்றை ஒருவன் தன்னிச்சையாக கைவிட வேண்டும். இல்லையெனில் இந்த ஜட உடலை கைவிடும் பொழுது இத்தகைய உடைமைகளையும் விட்டு செல்ல வேண்டியிருக்கும். பௌதீக உடைமைகள் தற்காலிகமானவை என்பதையும் இத்தகைய உடைமைகளை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்துவதே அவற்றின் மிகச்சிறந்த உபயோகம் ஆகும் என்பதையும் புத்தி சுவாதீனம் உள்ளவன் அறிகிறான். இதனால் பகவான் அவனிடம் திருப்தி கொண்டு அவரது பரந்தாமத்தில் நிரந்தரமான ஓரிடத்தை அவனுக்கு வழங்குகிறார். பகவத்கீதையில் 15.56 பகவானின்
பரந்தாமம் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது. நிர்மாண மோகா ஜிதசங்க தோஷா அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமஹா வத்பைவர் விமுக்தா சுகதுக சம்ஞைர் கச்சந்தி அமூடாக பதம் அவ்யயம் தத் நதத் வாசயதி சூரியோ நங்சாங்கோ ந பாவக யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத் தாம பரம் மம. வீடுகள், நிலம், குழந்தைகள், சமூகம், சிநேகம் மற்றும் செல்வம் ஆகியவற்றை இந்த ஜட உலகில் அதிகமாக வைத்திருப்பவன் தற்காலிகமாகவே இவற்றை பெற்றுள்ளான். மாயையால் உண்டாக்கப்பட்ட இந்த மாய பொருட்களை ஒருவனால் நிரந்தரமாக பெற்றிருக்க முடியாது. இத்தகையவன் தன்னுணர்வு பாதையில் அதிக குழப்பத்திற்கு ஆளாகிறான். எனவே ஒருவன் குறைவான ஆஸ்தியை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் அல்லது எதையுமே வைத்திருக்க கூடாது. பகவானின் பக்தி தொண்டின் மூலமாக அதிகமான ஆன்மீக முன்னேற்றங்களை ஒருவன் அடையும் பொழுது பௌதிக மாயையின் பற்றிலிருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான். இந்நிலையை அடைய ஆன்மீக வாழ்வை பற்றியும் அதன் நிரந்தரமான விளைவுகளை பற்றியும் உறுதியான நம்பிக்கையை ஒருவன் கொண்டிருக்க வேண்டும். ஆன்மீக இருப்பின் நித்திய தன்மையை பற்றி உள்ளவாறு அறிய குறைவான உடைமையை பெற்றிருக்க பழக வேண்டும். அல்லது ஜட வாழ்வை சிரமமின்றி பராமரிப்பதற்கு தேவையான மிக குறைந்த ஆஸ்திகளை மட்டுமே வைத்திருக்க வேண்டும். செயற்கை தேவைகளை ஏற்படுத்தக்கூடாது. மிக குறைவானதை வைத்துக் கொண்டு அதிக திருப்தி அடைய அது ஒருவனுக்கு உதவும். செயற்கை தேவைகள் அனைத்தும் புலன்களின் செயல்களாகும். நவீன நாகரிக முன்னேற்றம் இத்தகைய புலன் செயல்களை தான் ஆதாரமாக கொண்டுள்ளது. அதாவது இது ஒரு புலன்களை திருப்திப்படுத்தும் நாகரிகமாகும். ஆத்மாவை பற்றிய நாகரிகமே பக்குவமான நாகரிகமாகும். புலனுகர்வை அடிப்படையாக கொண்டுள்ள நாகரிக மனிதன் மிருகங்களுக்கு சமமான நிலையில் இருக்கிறான். ஏனெனில் மிருகங்களால் புலன்களின் செயல்களை கடந்து மேலே செல்ல முடியாது. புலன்களுக்கு மேலே இருப்பது மனம். மனதிற்கும் மேற்பட்டதாய் புத்தி இருப்பதால் மன கற்பனையான நாகரிகமும் கூட வாழ்வின் பக்குவமான நிலையாகாது. உயர்ந்த நாகரிகத்தை பற்றிய தகவலை பகவத்கீதை நமக்கு அளிக்கிறது. மனித நாகரிகத்துக்கு உரிய வெவ்வேறு வழிமுறைகளை வேத இலக்கியங்கள் வழங்குகின்றன. அவை புலன்கள், மனம், புத்தி மற்றும் ஆத்மா ஆகியவற்றின் நாகரிகங்களை உள்ளடக்கியவையாகும். பகவத்கீதை முக்கியமாக மனிதனின் புத்தியை பக்குவப்படுத்தி ஆத்ம நாகரிகத்தை பற்றிய முன்னேற்ற பாதையில் ஒருவரை அழைத்து செல்கிறது. ஸ்ரீமத் பாகவதமோ ஆத்மாவை பற்றிய விஷயத்தில் சம்பந்தப்பட்டுள்ள மனித நாகரிகத்தை பூரணமாக விளக்குகின்றது. ஆத்ம நாகரிகத்தின் அந்தஸ்திற்கு ஒருவன் உயர்த்தப்பட்ட உடனேயே பகவானின் ராஜ்யத்திற்கு உயர்த்தப்படுவதற்கு அவன் தகுதியுடையவன் ஆகிறான். பகவானுடைய ராஜ்யத்தை பற்றிய முக்கிய தகவல் என்னவென்றால், சூரியனோ சந்திரனோ அல்லது மின்சாரமோ அங்கு தேவையில்லை. ஆனால் இருண்டு கிடக்கும் இந்த ஜட உலகில் இவை எல்லாம் தேவைப்படுகின்றன. மேலும் ஆத்ம நாகரிகத்தை மேற்கொள்வதன் மூலமாக, அதாவது பக்தி யோக முறையால் அந்த ராஜ்யத்தை அடையக்கூடிய எவரும் வாழ்வில் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைகிறார். இதன் பின் ஒருவர் பகவானின் உன்னத அன்பு தொண்டின் அறிவுபூர்வமான ஆத்மானந்தத்தில் நிலை பெறுகிறார். வலிமகராஜன் அவரது மிகப்பெரிய பௌதிக உடைமைகளுக்கு பதிலாக இந்த ஆத்ம நாகரிகத்தை ஏற்றுக்கொண்டதால் பகவானின் ராஜ்யத்திற்கு உயர்த்தப்படும் தகுதியை பெற்றார். அவரது ஜட சக்தியின் பயனாய் அவர் அடைந்த சொர்க்கலோக ராஜ்யத்தை பகவானின் ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது மிக மிக அற்பமானதாகும். புலன் இன்பத்திற்கு என உருவாக்கப்பட்ட பௌதிக நாகரிகத்தின் சுகபோகங்களை அடைய பெற்றவர்கள் பலி மகாராஜனின் பாதச்சுவடுகளை பின்பற்றி பகவானின் ராஜ்யத்தை அடைய முயற்சிக்க வேண்டும். பலி மகாராஜன் பக்தியோக முறையை மேற்கொண்டு தான் பெற்ற ஜட வலிமையை துறந்து ஆன்மீக வாழ்வில் பெற்றார். இந்த பக்தி யோக முறை பகவத்கீதையில் பரிந்துரைக்கப்பட்டு உள்ளது. இது இன்னும் விரிவாக ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நீண்ட பொருள் இல்லையா? இந்த 2 ஸ்லோகம் பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல 15வது அத்தியாயம் பகவானை பத்தி சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம். அதுல தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர்றதுக்கான தகுதிகளை சொல்றார். நிர்மாண மோகா ஜிதசங்க தோஷா அத்தியாத்ம நித்யா விநிவృத்த காமாக த்வந்த்வை விமுக்தாக சுக துக்க சம்யைர் கச்யந்த்ய மூடா பதமவ்யயம் தத் ந தத் பாஷயதே சூர்யோ ந சசாங்கோ ந பாவகः
யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. ரெண்டாவது ஸ்லோகம் பகவானுடைய ராஜ்யத்தை பத்தி விவரிக்குது. முதல் ஸ்லோகம் அந்த ராஜ்யத்தை அடையணும் அப்படின்னா என்ன தகுதி நமக்கு வேணும். ஏன்னா இப்போ வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா பாஸ்போர்ட், விசா, அந்த நாட்டுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி வைகுண்டத்தை அடையறதுக்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. அந்த சட்டத்திட்டங்கள் தான் முதல் ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மான அவமானத்திலிருந்து விடுபட்டிருக்கணும். நிர்மான, அமானீனா, நிர்மான எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அமானீனா மானதேன அப்படின்னு சொல்றோம் இல்லையா சிஷ்டாஷ்டகத்துல. இந்த மாதிரி நிர்மான, இந்த மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கறதுலேருந்து நம்ம விடுபட்டிருக்கணும். மோகத்திலேருந்து விடுபட்டிருக்கணும். ஜிதசங்க தோஷா, சோ தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து நாம விடுபட்டிருக்கணும். எதுல நிலை பெற்றிருக்கணும்? அத்தியாத்ம நித்யா வினிவிருத்தகாம். அத்தியாத்ம நித்யான பகவத் பக்தியில நாம நிலை பெற்றிருக்கணும். காமத்திலேருந்து விடுபட்டிருக்கணும். துவந்தை விமுக்தாக, இந்த துவந்தங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டிருக்கணும். சுக துக்க சம்யே, இந்த சுகம் துக்கம் மான அவமானம் வெப்பம் குளிர் புகழ் இகழ் இது எல்லாத்துல இருந்து நம்ம விடுபட்டிருந்தா கச்சந்தி அமூடா பதமப்யம் தத், அந்த பரமபதத்தை நாம அடையலாம். அப்ப அந்த பரமபதம் எப்படிப்பட்டது அப்படின்னா அங்க சூரியனுக்கோ சந்திரனுக்கோ பாவக்க நெருப்புக்கோ அங்க தேவையில்லை. சுயப்பிரகாசம் உடையது. அந்த இடம் சுயப்பிரகாசம் உடையது. எத் கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. தத்தாம பரமம் மம. மமன என்னுடைய தாமம், பரமம் என்னுடைய தாமம், மிக உயர்ந்த தாமம். அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு பகவான் பகவத்கீதையில விளக்குறார். ஆக இங்க பௌதிக உடைமைகளை பத்தி சொல்லும் போது இன்னைக்கு ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்பதான் போயிட்டு வரேன், போயிட்டு குளிச்சுட்டு உள்ள வரேன். ஒரு உறவினர், கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஒருத்தர், அவர் இறந்துட்டார். அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்து சாண்டிங் பண்ணிட்டு வர்றேன். என்ன பேசிக்கிறாங்க அங்க அப்படின்னா, புரோகிதர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? 10 நாள் காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அங்க உட்காந்து நாட்டாம பண்றதுக்குன்னு 4-5 லேடிஸ் உட்கார்ந்துருக்காங்க அங்க. அவங்க நாட்டாம பண்றாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இல்ல 3 நாள்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. 3 நாள்ல முடிச்சா அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அந்த புரோகிதர் சொல்றார். இல்ல அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, 3 நாள்ல முடிச்சிடலாம். அந்த மனிதன் பிறந்து வளர்ந்து திருமணம் செய்துக்கிட்டு அந்த குடும்பத்தை காப்பாத்தி குழந்தைய வளர்த்து அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி மனைவியை காப்பாத்தி சம்பாரிச்சு வீடு வாசல்லாம் சம்பாரிச்சு என்ன பண்ணதுக்கு முடியல? 10 நாள் காரியம் பண்ண முடியல. வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. கர்மகாண்டியா இருந்தா கர்மகாண்ட வழிமுறைகளையாவது ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். பக்தி யோகத்தை நீ எடுத்துக்கலனாலும் நீ ஒரு கர்மியா இருக்கியா? கர்மகாண்ட வழிமுறைகள், வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற கர்மகாண்ட வழிமுறைகளையாவது ஃபாலோ பண்ண. அதையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. எத்தனை நாள்ல முடிச்சிடலாம்? ஒரே நாள்ல முடிச்சா கூட ரொம்ப சந்தோஷம். யாருக்காக வெயிட் பண்றாங்க? யாரோ ஒரு உறவினர் வரணும், அவங்களுக்காக அந்த உடல் காத்துட்டு இருக்கு. ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதை யாரும் கவனிக்க தயாரா இல்லை. உடல் 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 பற்றின கருத்துலதான் மக்கள் இருக்காங்க. அந்த உடலை பார்த்து என்ன பண்ண போறாங்க? ஆத்ம விஞ்ஞானம் தெரியல. அந்த உடல்ல வர்றவங்க பார்த்து என்ன பண்ண போறாங்க? அது கிடையாது. சரி, அவங்களுக்காக வெயிட் பண்றீங்க, ஏதோ வரவங்களுக்காக வெயிட் பண்றீங்க, அது ஓகே. அப்ப ஏன் 10 நாள் பண்ணக்கூடாது? நீ கர்மகாண்டியா தானே இருக்கீங்க. நீங்க பக்தி யோகத்தை எடுத்துக்கலையே. பக்தி யோகத்தை ஒருத்தர் பயிற்சி பண்ணியிருந்தாருன்னா உடலை பத்தி கவலையே பட வேண்டாமே. உடல்ல கழுகு தின்னுது, இல்ல புழு பூச்சி தின்னுது, தெருவுல தூக்கி போடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. உடலுக்கு ஒன்னும் அவசியமே, உடலை எந்த விதத்திலயும் அதை கேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆத்மா தானே முக்கியம். சோ இந்த ஆத்ம விஞ்ஞானம் தெரியாதனால என்ன பண்றாங்க? உடலை பத்தியும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க, ஆத்மா பத்தியும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. தங்களுடைய சௌகரியத்தை மட்டும் நாளைக்கு நமக்கும் இதே நிலைமைதாங்கிறது தெரியல. நாளைக்கு நான் போனா கூட இதே நிலைமைதான். என்ன பண்ண போறாங்க? அப்போ ஒரு நாள்ல கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவாங்க. இன்னும் அட்வான்ஸா போய் ஒரே நாள் எல்லாத்தையும் முடிச்சிருவோம் அப்படின்னு பண்ணாலும் பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு ஞானம் கூட இல்லாம உட்காந்து எனக்கு அதுக்கு மேல அங்க இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியல, உட்கார முடியல.
முடியாது நான் மாதாஜி, இவ்வளவு ஆமா கேவலமா பேசினா. இப்ப எல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நான் பாட்டுக்கு நான் கொஞ்சம் சாண்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி நமக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நம்ம போய் பாகவதம் படிப்போம். இதனால ஒன்றும் யாரையும் ஒன்றும் நம்மளால மாத்த முடியாது, அங்க வந்து நம்மளால இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் பாட்டுக்கு எழுந்து நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நான் பாட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகி கிளாஸ் அவாவா கர்மா அவாவா, அவ்வளவுதான் மாதாஜி. அவ்வளவுதான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம அது என்ன நன்மை, காலம்புரை என் பையன் அங்க போய் 8th சாப்டர் படிச்சாரு. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை. நேற்று பையன் படிச்சுட்டு வந்து சொன்னான், அம்மா நான் சத்தமாலாம் படிக்கல, நாம ஒன்றும் அங்கே ஷோ பண்ண போகல, அந்த ஆத்மாக்கா போனோம், நான் உட்காந்து 8th சாப்டர் படிச்சேம்மா அப்படின்னா. நான் அதெல்லாம் சொல்லி கூட அனுப்பல, அவனா அது பண்ணியிருக்கான். அதனால எனக்கு அது ரொம்ப திருப்தி, சந்தோஷம். அதனால நம்மளால அந்த ஆத்மாவுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யறோம், அவ்வளவுதான். ஆனா எதுவுமே புரியாத மக்கள் இருக்காங்களே, எதுக்காக சொல்ல வரேன்னா, பிரபுபாத் நீங்க சொல்ற இந்த பௌதிக உடைமைகள் வலுக்கட்டாயமா நீ விட்டுட்டு தான் போய் ஆகணும். குடிசை வீட்டுல நீ இருந்தாலும் சரி, பெரிய கோடி கோடியா பங்களால டாடா பிர்லா மாதிரி நீ வாழ்ந்தாலும் சரி, விட்டுட்டு போய் தான் ஆகணும். ஆனா கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணாத வாழ்க்கை ரொம்ப துர்பாகியமான வாழ்க்கை, இல்லையா? அந்த மாதிரி இருக்கு. இந்த பொருளுரை படிச்சோன்னே ஆக்சுவலா எனக்கு வந்து அப்படியே நேரா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இந்த பொருளுரை படிக்கும்போது எவ்வளவு உண்மை, சாஸ்திரங்கள் ஆச்சாரியார்கள் நமக்கு எவ்வளவு அழகா சொல்லி தராங்க. இல்லைன்னா நாம என்ன பண்ணிருப்போம், இதெல்லாம் தெரியலன்னா ஆமா ஆமா 3 நாள்ல முடிச்சிடலாம், யார் இதெல்லாம் 10 நாள்லாம் இழுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் சரியா வராது, அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாமளும் அங்க உட்காந்து ஒரு நாட்டாம பேசிட்டு பேசாம வந்துருப்போம், இல்லையா? நேரம் இல்லைங்கிற அந்த மாதிரி மாதாஜி, நேரம் இல்ல, பண்ண நேரம் இல்ல, முடியல, நேரம் லீவ் இல்ல. போட முடியல. இதெல்லாம் ஒரு ரீசன் அம்மா அப்பாக்கு பண்றது, சொல்லுங்க. தெரியல. ஸோ அதனால இல்ல, இதெல்லாம் ஆக்சுவலா பார்த்தோம்னா இதெல்லாம் கர்மகாண்டி ஆக்டிவிட்டி. பக்தர்களுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது, பக்தர்கள் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சாண்டிங் பண்ணா போதும், சாண்டிங் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்தா போதும். அது 10 நாள் பண்ணுவியோ 12 நாள் பண்ணுவியோ இல்ல நீ பண்ணாமையே இருப்பியோ, உடலை பத்தி கவலையே பட வேண்டாம், தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன். இந்த ஆனா குடும்பத்துல வந்து எல்லாரும் இருந்தா ஓகே மாதாஜி, பட் குடும்பத்துல வந்து சில பேர், ஒருத்தரோ 2 பேர் தான் இருக்கும். அந்த இதுல நமக்கு எப்படி நான் சொல்ல போகும் வர்றது தெரியல வந்து மாதாஜி. என்னக்கா, குடும்பத்துல குழப்பத்தெல்லாம் நான் சொல்ல வரல. இல்ல குழப்பம் நம்மளுடைய சொல்லல. நம்மளுடைய சொந்த நன்மையை நான் சொல்றேன். ஒவ்வொரு நீ- ஆத்மாவுடைய அப்- சொந்த நன்மை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஏன்னா ம், புத்திரன் அப்படிங்கிற போன ஸ்லோகத்துலதான் பார்த்தோம், புத்துங்கிற நரகத்துல இருந்து தந்தையை விடுவிக்கணும்னு பார்த்தோம், அதனாலதான் அவர் புத்திரன் அப்படின்னு ம், பார்த்தோம். சோ ம், அது ஒரு 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 அந்த புரோகிதர் வந்து எடுத்து சொல்றார் அப்படின்னாக்க அதை கேட்க கூட நம்ம தயாரா இல்லையே. ம். அந்த அந்த கர்மகாண்ட வழிமுறைகளை ஃபாலோ பண்றதுக்கு இன்னைக்கு மக்கள் தயாரா இல்லை, இல்லையா? நீங்க பக்தி யோகத்தையும் எடுத்துக்க மாட்டீங்க, கர்மகாண்டத்தையும் எடுத்துக்க மாட்டீங்க, அப்ப என்ன வாழ்க்கை இது? மிருக வாழ்க்கை, மிருகம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. புரோகிதரே அதனால பாதிதான் சொல்றாரு மாதாஜி, ஃபுல்லாவும் சொல்றாரு. அதுக்கே அவரும் இவ சொல்றது இன்னும் இல்ல. 2 நாள். So, அதான் இங்க பிரபுபாத் பாருங்களேன், எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன். அதாவது செயற்கை தேவைகளை ஏற்படுத்தக்கூடாது, மிக குறைவானதை வைத்துக்கொண்டு அதிக திருப்தியை அடைய அது ஒருவனுக்கு உதவும். செயற்கை தேவைகள் அனைத்தும் புலன்களின் செயலாகும். நவீன நாகரிக முன்னேற்றம் இத்தகைய பெரும் செயல்களுக்காக ஆதாரமாக கொண்டுள்ளது. அதாவது இது ஒரு பொருள்களை திருப்திப்படுத்தும் நாகரிகம் ஆகும். ஆத்மாவை பற்றிய நாகரிகமே பக்குவமான நாகரிகம் ஆகும். அந்த ஆத்மாவை பத்தின நாகரிகம் இன்னைக்கு இல்லாதனால யாருடைய புலன் திருப்திக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய சொந்த புலன் திருப்திக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், வேற எதுவுமே கிடையாது. சோ அந்த மாதிரி பக்தியோக வழிமுறை அப்படிங்கிறது நம்மளையும் சரி, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் சரி, எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியது. இப்போ நான் சாண்டிங் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து என்கிட்ட பேச வந்தவங்க கூட 2 வார்த்தை பேசிட்டு, நீங்க ஜெபம் பண்றீங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ணல அப்படின்னாங்க, ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சாண்டிங் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு எழுதுவேன். மாதாஜி, ம் இப்ப இறந்து போயிட்டாங்களா, நம்ம அவங்க அந்த ஆத்மாக்கு நம்ம நல்லது நடக்கணும், நல்லது நினைக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு, நம்ம இப்ப பகவத்கீதையில எது மாதாஜி படிக்கணும்? அந்த சகோதரர் 2வது அத்தியாயத்துல ஆத்ம தத்துவத்தை பத்தி 13வது ஸ்லோகத்துல இருந்து இருக்கு. 13ல இருந்து 28 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கு, அது படிக்கலாம். அதுக்கப்புறம் 8th சாப்டர் படிக்கலாம். பகவத்கீதையில இருந்து எது படிச்சாலும் நல்லதுதான், பட் இந்த 8வது அத்தியாயம் பரத்தை அடைதல் அது படிக்கலாம். 2வது அத்தியாயம் ஆத்ம தத்துவத்தை விளக்கியிருக்காரு, அது படிக்கலாம். நம்ம சாண்டிங் பண்ணலாம், ஒன்னும் படிக்க முடியலையா, உட்காந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சாண்டிங் பண்ணிட்டு பிரபுபாதத்தை பிரார்த்தனை பண்ணிக்கலாம், இந்த ஆத்மாவுக்கு ஒரு நல்ல கதியை கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து பிரபுபாதத்தை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். படிக்க அந்த முடியாது ஆத்மாவையும் பிரபுபாதரையும் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். மாதாஜி. நம்ம ஜெபம் பண்ண அந்த பலனை அந்த ஆத்மாக்கு கொடுத்தால் நல்லபடியா அதாகுமா மாதாஜி? வேண்டிக்கிட்டா. கண்டிப்பா. நன்றி மாதாஜி. துப்யம் ச நாரத ப்ருச்சம் பகவான் விவ்ருத்த. மாதாஜி, ஆ? ஆத்ம நாகரிகம். ஆத்ம நாகரிகம்னா கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றது.
ஓகே மாதாஜி. இந்த நாகரிகம் நம்ம வந்து என்ன நாகரிகம், நம்ம திலக் போட்டுக்கிறோம், கண்டிப்பால போட்டிருக்கோம், பிரசாதம் சாப்பிடுறோம், பாகவதம் பகவத்கீதை படிக்கிறோம், ஜபம் பண்றோம், பகவானுக்கு சேவை பண்றோம். இதான உண்மையான நாகரிகம். கிருஷ்ண நாகரிகம். ஆமா. துர்யம் ச நாரத ப்ருச்சம் பகவான் விவ்ருத்த பாவேன சாது பரிதுஷ்ட உவாச யோகம் ஞானம் ச பாகவதம் ஆத்மா சதத்வதீபம் யத் வாசுதேவே சரணா விதுர் அஞ்சசைவ. ஓ நாரதா, பரமபுருஷர் ஹம்ச அவதாரமாக தோன்றி பகவத் விஞ்ஞானத்தையும் அவரது உன்னத அன்பு தொண்டையும் உனக்கு தெளிவாக போதித்தார். உனது பக்தி தொண்டின் ஆழத்தை கண்டு அவர் பெரிதும் திருப்தி அடைந்தார். முழுமுதற் கடவுளான பகவான் வாசுதேவனிடம் சரணாகதி அடைந்துள்ள ஆத்மாக்களால் இவ்விஞ்ஞானம் நன்கு அறிந்துணரப்படுகிறது. அடுத்த ஹம்ச அவதாரத்தை பத்தி சொல்ற பொருளுதை சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். பொருளுரை. பக்தனும் பக்தி தொண்டும் பரஸ்பர சம்பந்தம் உள்ள இரு விசேஷமான சொற்களாகும். ஒருவன் பகவானின் பக்தனாக மாற விரும்பினால் அல்லது பக்தி தொண்டின் சிக்கலினுள் அவனால் நுழைய முடியாது. பக்தி தொண்டை பற்றிய விஞ்ஞானமாகிய பகவத்கீதையை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விவரிக்க விரும்பினார். ஏனெனில் அர்ஜுனன் அவரது நண்பனாக மட்டுமல்லாமல் மிக சிறந்த பக்தராகவும் இருந்தார். ஜீவராசிகள் அனைவரும் பரம ஜீவராசியான பகவானின் பின்ன பகுதிகளாக இருப்பதால் அதற்கேற்ற மிக சிறிய செயலாற்றும் சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுள்ளனர். எனவே பகவானுடன் மனதார ஒத்துழைப்பவனாக மாறுவதே பகவானின் பக்தி தொண்டில் நுழைவதற்குரிய முதல் தகுதியாகும். இவ்வாறாக பகவானின் உன்னதமான பக்தி தொண்டில் ஏற்கனவே ஈடுபட்டுள்ளவர்களோடு ஒருவன் தன்னிச்சையுடன் ஒத்துழைக்க வேண்டும். இதன் மூலமாக எதிர்கால சாதகன் பக்தி தொண்டின் முறைகளை படிப்படியாக கற்று பௌதிக சகவாசத்தின் களங்கத்திலிருந்து விடுபடுகிறான். தூய்மை அடைய செய்யும் இத்தகைய முறை வருங்கால சாதனை ஆழ்ந்த நம்பிக்கையில் நிலைபெற செய்து அத்தகைய பக்தி தொண்டிற்குரிய உன்னத சுவையின் படிக்கு அவனை படிப்படியாக உயர்த்துகிறது. இப்படியாக பகவானின் பக்தி தொண்டிற்குரிய உண்மையான பற்றை அவன் பெறுகிறான். மேலும் அவனது திடமான நம்பிக்கை தொடர்ந்து ஆனந்த பரவசத்தின் நிலைக்கு அவனை உயர்த்துகிறது. இந்நிலை உன்னத அன்பெனும் நிலைக்கு முந்திய நிலையாகும். பக்தி தொண்டை பற்றிய இந்த அறிவு இரு பாகங்களாக பிரிக்கப்படக்கூடும். ஒன்று பக்தி தொண்டின் தன்மையை பற்றிய ஆரம்ப அறிவு, மற்றது அதை நிறைவேற்றுவதற்குரிய இரண்டாம் பட்சமான அறிவு. பாகவதம் முழுமுதற் கடவுளுடனும் அவரது அழகு, புகழ், ஐஸ்வர்யம், பெருந்தன்மை, கவர்ச்சி மற்றும் தெய்வீக இயல்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையதாகும். பகவானின் இந்த தெய்வீக இயல்பு ஒருவனை கவர்ந்து இழுத்து அவரோடு அன்பு பரிமாற்றம் செய்து கொள்ள தூண்டுகிறது. இத்தகைய இயல்பான குணம் ஜீவராசியிடம் உள்ளது. இக்குணம் ஜட சங்கத்தின் ஆதிக்கத்தால் மறைக்கப்பட்டு விடுகிறது. இந்த மறைப்பை அகற்றிவிட ஸ்ரீமத் பாகவதம் உண்மையாக உதவுகிறது. ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் உன்னதமான அறிவு சுடரை போன்று செயல்படுகிறதென்று இங்கு முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பக்தி தொண்டில் உள்ள உன்னத அறிவின் இவ்விரு பகுதிகளும் வாசுதேவனிடம் சரணாகதி அடைந்துள்ள ஓர் ஆத்மாவிடம் வெளிப்படுத்தப்படுகின்றன. பகவத்கீதையில் 7.19 கூறப்பட்டிருப்பது போல வாசுதேவனின் மலர் பாதங்களில் முழுமையாக சரணாகதி அடைந்துள்ள இத்தகையதொரு மகாத்மா மிக அரிதானவர் ஆவார். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பிரபுபாதர் இந்த பொருளுரை பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான பொருளுரையா இருக்கு. இந்த மொழிபெயர்ப்புக்கும் பொருளுரைக்கும் நம்ம வந்து கனெக்ஷன் கண்டுபிடிக்கணும். அது நம்மளுடைய இது வேணும். நமக்கு கொஞ்சம் பிரபுபாதர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இங்க வந்து ஹம்ச அவதாரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பொருளுரையில அதனுடைய குறிப்பு எதுவும் இல்லை. ஆனா பிரபுபாதர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்க, இந்த ஹம்ச அவதாரமா பகவான் வந்து நாரதருக்கு பக்தி யோகத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். அப்போ நாரதர் இந்த பக்தி யோகத்தை என்ன பண்றார், எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்றார். அதனால ஒரு பகவத் பக்தருடைய தொடர்புனால கிடைக்கக்கூடிய நன்மையை இங்க பிரபுபாதர் சொல்றார். ஒரு பகவத் பக்தரோட நமக்கு தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னா படிப்படியா நாம முன்னேற்றம் அடைஞ்சு நாமளும் பக்தியுடைய உயர்ந்த நிலைக்கு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க நம்மளால என்ன பண்ண முடியாது, பக்தியை புரிஞ்சுக்கவே முடியாது. பக்தினா என்னன்னு புரியவே புரியாது. எனக்கு கூட ஆரம்பத்துல இந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமா தோணும்.
பக்தி பண்ணுங்க பக்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி பண்றதுக்கு அது என்ன அல்வாவா குலாப் ஜாமுனா? அதை ஏன் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றாங்க? அது என்ன பண்ணுங்கன்ற வார்த்தை? பக்தி பக்தி பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது என்ன பயிற்சி, இது என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். அந்த வார்த்தை எனக்கு புரியவே புரியாது. என்ன பண்ண போறோம் அப்படின்னு தோணும். சோ நம்ம மனதை நம்ம என்ன படுத்தணும், பக்குவப்படுத்தணும். அதான் சொல்றாங்க பக்தி பண்ணுங்க பக்தி பண்ணுங்கன்னா நம்ம மனதை பகவான் மேல நம்ம திருப்பத்துக்கு முயற்சி பண்ணணும். அதான் அதான் பண்ணணும். பண்றதுன்னா அதான் பண்றது. வேற ஒண்ணும் பக்தி பண்ணுங்கன்னா இந்த சமையல் கட்டுல போய் உட்காந்து சாம்பார் பண்ணுங்க ரசம் பண்ணுங்கிற மாதிரி நம்ம என்ன எதையாவது கிண்டி கிளறி இறக்க போறோமா என்ன? மனதை என்ன படுத்தணும், பக்குவப்படுத்தணும். அது எப்ப வரும்? இன்னொரு பக்தர்கள் கூட பெரிய பக்தர்கள் கூட நமக்கு தொடர்பு ஏற்படும் போது நமக்கு அதை பயிற்சி பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்க 2 நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நம்ம கேட்கிறோம், சாண்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் பகவானுக்கு ஆரத்தி எல்லாம் பண்ணணும் அப்படிலாம் நம்ம கேட்கிறோம். நைவேத்தியம் பண்ணணும், பிரசாதம் சாப்பிடணும், அதெல்லாம் நம்ம கேட்கிறோம். அதுக்கப்புறம் அதை நாம பயிற்சி பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். 9 நிலைகள் நம்ம பார்க்கலாம். ஆதோ ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாவா, பிரேமா. இந்த நிலைகள் எல்லாம் நம்ம கடந்து அப்புறம் அந்த பாவ நிலையில பல நிலைகள் இருக்கு. அதுக்கப்புறம் பிரேம நிலையிலையும் பல நிலைகள் இருக்கு. அதெல்லாம் உயர்ந்த நிலைகள். சோ இப்படி ஒரு விஷயத்தை கேட்கிறோம், அதுக்கப்புறம் அதை பயிற்சி பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். இந்த பயிற்சியில நமக்கு வரக்கூடிய தடங்கல்கள் தான் நிச்சயமா ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். ஒரு நாள் காலம்பரை எழுந்து நம்ம கரெக்டா ஜாயின் பண்ணி 16 மாலை ஜெபம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால பண்ண முடியல. இந்த மாதிரி நமக்கு டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். சில சமயங்கள்ல தொடர்ந்து இந்த மாதிரி இப்போ ஒரு அவசர கால நிகழ்ச்சிகள் இல்ல திடுதிப்புன்னு ஏதாவது ஒண்ணு நடக்கிறது, இது மாதிரி எல்லாமும் இருக்கு இல்லையா? இப்போ ஒண்ணு பண்ணியே ஆகணும், அது இப்பவே காலம்பரை 5 மணிக்கு இந்த காரியம் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அப்ப நம்மளால ஜெபம் பண்ண முடியாது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களும் இருக்கு. இல்ல அப்படின்னாக்க ஏதோ திடீர்னு ஏதாவது ஒண்ணு அப்போ நம்மளால பண்ண முடியல, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்கு. இல்ல நம்மளுடைய சோம்பேறித்தனம், நம்ம படுத்துட்டோம், அந்த மாதிரி சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஆக ஒவ்வொரு க்ஷணமும் பக்தி யோக பயிற்சி பண்றதுல நமக்கு பல தடைகள் இருக்கு. அந்த தடைகள் எல்லாம் மீறி நாம என்ன பண்ணணும், மனம் எப்பவுமே ஒரே ஸ்டெடியா பகவத் பக்தியில நிலைச்சிருக்கிறதுக்கு நாம முயற்சி எடுக்கணும். அது தூய பக்தர்களுடைய சங்கத்தினாலதான் நமக்கு சாத்தியமாகும். அதனால்தான் நித்தியம் பிரபுபாதுடைய சங்கத்தை நாம அவருடைய பொருளுரை மூலமா எடுத்துக்கணும். அவருடைய பொருளுரைகளை படிக்க 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 நமக்கு ஒரு உத்வேகமும் உறுதியும் நமக்கு பக்தி யோகத்துல பயிற்சி பண்றதுல நமக்கு வரும். 7:19 என்ன ஸ்லோகம் நம்ம மெமரைஸ் பண்ணோம் இல்லையா? என்ன ஸ்லோகம் மெமரைஸ் பண்ணோம்? பகுநாம் ஜென்மநாம் ஜென்மநாம் ஈஸியா இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஸ்லோகம், இதோட பொருளுரை, இதோட மீனிங், இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பிரபுபாத் என்ன சொல்ல வராது நமக்கு புரியுது இல்லையா? இல்லைன்னா நம்ம பகுநாம் ஜென்மநாமத்தை ஸ்லோகம் சொல்லியிருப்போம், ஆமா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னே நினைச்சுப்போம். மெமரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எஸ் இந்த ஸ்லோகம் நமக்கு தெரியும், இதுதான் பிரபுபாத் இந்த ஸ்லோகத்தை இங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா அதை கனெக்ட் பண்ணி நம்மளால பார்க்கணும். சக்கரம் ச திக்ஷு அவிஹதம் தசஷு ஸ்வதேஜோ மன்வந்தரேஷு மனுவம்சதரோ பிபர்த்தி துஷ்டேஷு ராஜஷு தமம் வியததாத் ஸ்வகீர்த்திம் சத்யே திரிபிருஷ்ட உச்சதிம் பிரதயம் சரித்ரைஹி. மனுவின் அவதாரத்தில் பகவான் மனுவம்சத்தின் சந்ததியாக தோன்றினார். அவர் துஷ்ட அரசர்களை தமது சக்தி வாய்ந்த சக்கராயுதத்தினால் அடக்கி ஆண்டார். அவரது ஆட்சி எதிர்பற்றதாகவும் பெரும் புகழுக்குரியதாகவும் இருந்தது. அவரது புகழ் 3 லோகங்களிலும் பரவியதுடன் அவற்றிற்கு மேற்பட்ட சத்தியலோக கிரக அமைப்புகளிலும் பரவியது. இக்கிரக அமைப்பு பிரபஞ்சத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருப்பதாகும். அதாவது இந்த பௌதிக உலகத்துல சத்தியலோகம் மிக உயர்ந்த நிலையில இருக்கு. திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. மனுவின் அவதாரங்களைப் பற்றி முதல் காண்டத்தில் நாம் ஏற்கனவே விளக்கிவிட்டோம். பிரம்மாவின் ஒரு பகலில் 14 மனுக்கள் ஒருவருக்கு பின் மற்றொருவராக மாறிக்கொண்டே இருக்கின்றனர். இவ்வாறாக பிரம்மாவின் ஒரு மாதத்தில் 420 மனுக்களும் ஓராண்டில் 5040 மனுக்கள் தோன்றுகின்றனர். பிரம்மா அவருடைய கணக்குப்படி 100 ஆண்டுகள் வாழ்கிறார். இதனால் ஒரு பிரம்மாவின் வாழ்நாளில்
5,04,000 மனுக்கள் தோன்றுகின்றனர். எண்ணிலடங்காத பிரம்மாக்கள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவின் ஒரு சுவாச காலத்தின் அளவுக்கு மட்டுமே உயிர் வாழ்கின்றனர். இதிலிருந்து பரமபுருஷரின் அவதாரங்கள் எப்படி ஜட உலகங்கள் முழுவதும் செயற்படுகின்றனர் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும். இந்த ஜட உலகங்கள் அனைத்தும் பரமபுருஷ பகவானின் மொத்த சக்தியில் கால்பாகத்தை மட்டுமே கொண்டுள்ளன. பரமபுருஷர் தமது சக்கராயுதத்தால் துஷ்டர்களை தண்டிக்கிறார். இதே சக்தியுடன் பகவான் தமது மன்வந்திர அவதாரத்தில் தோன்றி வெவ்வேறு கிரகங்களிலுள்ள துஷ்டர்களான எல்லா அரசர்களையும் தண்டிக்கிறார். மன்வந்திர அவதாரங்கள் பகவானின் உன்னத பெருமைகளை பரவ செய்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா, மாதா. ஹரே கிருஷ்ணா. ஸோ மன்வந்தர அவதாரங்கள் அப்படின்னு பொதுவா கொடுத்துருக்காங்களே தவிர எந்த அவதாரம் அப்படின்னு நீங்க குறிப்பிடப்படலை. ஆனால் நாமளும் அப்படியே எடுத்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடலாம். தன்வந்தரீச்ச பகவான் ஸ்வயம் ஏவ கீர்த்தீர் நாம்னா நரணாம் புருஜாம் புருஜ ஆகஹந்தி யக்ஞே ச பாகம் அமிர்தாயு அவாவருத்த ஆயுஷ்ய வேதம் அனுஷாஸ்தி அவதீர்ய லோகே. தன்வந்திரியின் அவதாரத்தை ஏற்ற பகவான் எப்பொழுதும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் ஜீவராசிகளை தமது புகழ்பெற்ற இந்த அவதாரத்தின் மூலமாக வெகு விரைவாக குணப்படுத்தி விடுகிறார். அவரால் தான் தேவர்கள் நீண்ட ஆயுளை பெறுகின்றனர். இவ்வாறு நித்தியமாக புகழப்படுபவரான பகவான் யாகங்களிலும் தமக்குரிய பாகத்தை பெற்றார். மருத்துவ விஞ்ஞானத்தை அல்லது மருந்தை பற்றிய அறிவை பிரபஞ்சத்தில் ஆரம்பித்து வைத்தவரும் இவரே. அதனால டாக்டர் பெருமைப்பட்டு கூடாது, நாங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஆதி மூலம் யாரு? பகவான் தான். அவர் தான் எல்லாரையும் காப்பாத்துறார். ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளனை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல் அனைத்தும் பரமபுருஷரிடமிருந்தே தோன்றுகின்றன. மருத்துவ விஞ்ஞானமும் கூட முழுமுதற் கடவுளால் அவரது தன்வந்திரி அவதாரத்தின் பொழுது ஆரம்பித்து வைக்கப்பட்டதே. இந்த அறிவு வேதங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேதங்களே எல்லா அறிவிற்கும் பிறப்பிடமாகும். எனவே ஜீவராசிகளின் நோய்களை பூர்ணமாக தீர்ப்பதற்குரிய மருத்துவ விஞ்ஞானத்தை பற்றிய அறிவும் கூட உள்ளது. உடல் பெற்ற ஜீவராசியின் உடல் நோயின் இருப்பிடமாக உள்ளது. உடல் நோய்களுக்குரிய அடையாளமாகும். நோயில் வேறுபாடு இருக்கக்கூடும், ஆனால் அனைவருக்கும் பிறப்பும் இறப்பும் இருப்பதைப் போலவே நோயும் அவசியமாக இருக்கத்தான் வேண்டும். எனவே முழுமுதற் கடவுளின் கருணையால் உடல் மற்றும் மனம் ஆகியவற்றின் நோய்கள் தீர்க்கப்படுவது மட்டுமின்றி ஆத்மாவும் பிறப்பு இறப்பெனும் சக்கரத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறது. பகவான் பவஷதி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார். அதாவது ஜட இருப்பின் நோயை தீர்ப்பதற்குரிய மூல காரணம் என்பது இதன் பொருளாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஔஷதினா மருந்து, பவ ஔஷதினா இந்த பவரோகத்திற்குரிய மருந்து. நமக்கு இருக்கிறது பவரோகம் இல்லையா? உடல் மனம் ரெண்டுமே நம்ம நோய்வாய்ப்பட்டு இருக்கோம். உடலுக்கு பகவானுடைய பிரசாதம் மருந்து, மனதுக்கு பகவானுடைய நாமம் மருந்து. உடலுக்கு என்ன மருந்து? பகவத் பிரசாதம் தான் உடலுக்கு மருந்து. பகவானுடைய நாமம் மனதுக்கு மருந்து. இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கும் போது இந்த பவரோகத்திலிருந்து நம்ம விடுபடலாம். சத்ரம் ஷயாய விதினோ பப்ருதம் மகாத்மா பிரம்ம திருச்சித பதம் நரகார்த்திவித்சு தத்தி அசாவ் அவனி கண்டகம் உப்ரவீரியஸ் விசப்த கிருத்வ உருதார பரஸ்வதேன. க்ஷத்திரியர்கள் என்று அழைக்கப்படும் ஆட்சி புரியும் நிர்வாகிகள் நரகத்தின் துன்பத்தை அனுபவித்து விரும்பி பகவானை அடையும் பாதையிலிருந்து வழி தவறி சென்றனர். அப்போது பகவான் பரசுராம ரிஷியாக தோன்றி பூமியில் முட்களாக காணப்பட்ட தேவையில்லாத அரசர்களை அழித்தார். இவ்வாறு கூர்மையான தமது கோடாரியால் க்ஷத்திரியர்கள் அவர் 37 தடைவர்கள் வேருடன் அழித்தார். பரசுராமர் ரொம்ப ஃபேமஸ். இந்த க்ஷத்திரியர்களை வதம் பண்றதுல அவர் ரொம்ப ஃபேமஸ். 21 தலைமுறை அவர் க்ஷத்திரியர்களை அழிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பகவான் ராமச்சந்திரமூர்த்தியோடய அவர் சண்டை போடுறார். அது பார்க்கலாம். நம்ம சீதா தேவியை திருமணம் முடிஞ்சு சீதா கல்யாணம் முடிஞ்சு வரும்போது 2 அவதாரங்களும் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பரசுராமர் ராமரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சமரசம் ஆயிடுறாங்க. ஸோ அதனால பகவானுடைய ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது நம்ம இங்க பாக்குறோம். ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதகிக்கு ஜெய்.
சத்திரியர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகள் பிரபஞ்சத்தின் எந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருப்பினும் அவர்கள் அனைவரும் உண்மையில் சர்வ வல்லமையுள்ள முழுமுதற் கடவுளின் பிரதிநிதிகள் ஆவார். ஒரு நாடு எத்தகைய ஆட்சி முறையை கொண்டதாக இருப்பினும் குடியாட்சி, ஏகாதிபத்தியம், குழு ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி அல்லது எதேச்சாதிகாரம் அதற்கு பிரஜைகளை கிருஷ்ண உணர்வை நோக்கி அழைத்துச் செல்ல வேண்டி முக்கிய கடமையாயிருக்கிறது. இது எல்லா மனிதர்களுக்கும் இன்றியமையாததாகும். இந்த முடிவை நோக்கி பிரஜைகளை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்க வேண்டிய தந்தை, ஆன்மீக குரு மற்றும் நாட்டின் கடமையாகும். மொத்த பௌதிக படைப்பும் வீழ்ந்த ஆத்மாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வீழ்ந்த ஆத்மாக்கள் உன்னதமான தந்தையின் விருப்பத்திற்கு எதிராக செயல்படுவதால் ஜட இயற்கையால் பந்தப்பட்டுள்ளனர். வட இயற்கையின் சக்தி ஒருவனை படிப்படியாக நிரந்தரமான வலியும் துன்பமும் கொண்ட நரக வாழ்க்கை நோக்கி அழைத்துச் செல்கிறது. நியமிக்கப்பட்ட சட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் எதிர்ப்பவர்கள் பிரம்மோஜித பதர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அதாவது பரம சத்தியத்தின் பாதைக்கு எதிராக செல்பவர்கள் என்பது இதன் பொருள். இவர்கள் தண்டனையை ஏற்பதற்கு கடமைப்பட்டவர்கள் ஆவர். முழுமுதற் கடவுளின் அவதாரமான பகவான் பரசுராமர் இத்தகைய உலக சூழ்நிலைகளில் தோன்றி துஷ்டர்களான அரசர்களை 21 முறைகள் கொன்றார். அச்சமயத்தில் பல சத்திரிய அரசர்கள் இந்தியாவில் இருந்து உலகின் வேறு பாகங்களுக்கு தப்பி ஓடினர். எகிப்து நாட்டு அரசர்கள் பரசுராமரின் தண்டனைக்கு அஞ்சி ஆரம்பத்தில் இந்தியாவிலிருந்து வெளியேறியவர்கள் என்று மகாபாரதம் கூறுகிறது. அரசர்கள் அல்லது நிர்வாகிகள் இறையுணர்வற்ற நாகரிகத்தை உண்டாக்க திட்டங்கள் தீட்டும் சமயங்களில் பகவானால் தண்டிக்கப்படுகின்றனர். அதுவே சர்வ வல்லமை பொருந்தியவரின் கட்டளையாகும். ஜெய் கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்திரியர்களுடைய கடமை பகவத் பக்தியில ஈடுபட்டு மக்களையும் பக்தி பாதையில வழிநடத்த வேண்டியதா சத்திரியர்களுடைய கடமை. ஆனா அதுல அவங்க தவறும் போது பகவான் என்ன பண்றார், அவங்கள வதம் பண்றார். ஆனா இப்போ கலியுகத்துல ஏன் அந்த மாதிரி நடக்கல அப்படின்னா, கலியுகத்துல எல்லாருமே எப்படி இருக்காங்க, சத்திரியர்களா யாரும் கிடையாது, எல்லாரும் சூத்திரர்களா இருக்காங்க. சோ அதனால எல்லாரையும் அழிக்கணும். அதுக்கு பதிலா நம்மளுடைய அசுர மனப்பான்மையை அழிச்சு நம்ம எல்லாரையும் பக்தர்கள் ஆக்கிறதுக்காக பகவான் சைத்தன்ய மகாபிரபுவா வந்தார். சோ இப்ப அழிக்க வரல, நம்மளுடைய அசுர மனோபாவங்களை தான் மாத்த வந்தார். அதனால நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற இந்த விஷயத்த உலகம் முழுக்க பரப்பணும் அப்படின்னா, உலகத்துல இருக்கிற ஒரு 1% 2% எடுத்துக்கிட்டா கூட போதும். எல்லாரும் எடுத்துக்க முடியாது, கொஞ்சம் மக்கள் எடுத்துக்கிட்டா கூட போதும். இந்த உலகம் அப்படிங்கிறது ரொம்ப செல்வ செழிப்போட அற்புதமா இருக்கும். அஸ்வத் பிரசாத சுமுக கலயா கலேஷ இஷ்வாகு வம்ச அவதீரிய குரு நிதேஷ திஷ்டன் வனம் ச தயிதானுஜ ஆவிவேஷ யஸ்மின் விருத்திய தசகந்த ஆர்த்திமாச்ச. பகவான் பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகளிடம் உள்ள காரணமான கருணையினால் தமது அம்சங்களுடன் இஷ்வாகு மகாராஜத்தின் வம்சத்தில் தோன்றினார். அவரது தமது அந்தரங்க சக்தியான சீதையின் பத்தியாக தோன்றிய அவர் தந்தை தசரத மகாராஜனின் ஆணைக்கு கீழ்ப்படைந்து மனைவியுடனும் தம்பியுடனும் மனம் புகுந்து பல ஆண்டுகள் அங்கு வாழ்ந்து வந்தார். பெரும் பௌதீக சக்தி படைத்தவர்களான 10 தலை ராவணன் பகவானுக்கு எதிராக மிகப்பெரிய குற்றத்தை செய்ததால் முடிவில் கொல்லப்பட்டான். தமது அம்சங்களுடன் அப்படின்னா பகவான் தன்னை எப்படி விரிச்சுக்கிறார்? முதல்ல பலராமர், சங்கர்ஷணன், பிரத்யும்னர், அனிருத்தர், வாசுதேவர் இல்லையா? அந்த அம்சங்கள் எல்லாருமே பகவானுடைய அவதரிக்கிறாங்க. அதே மாதிரிதான் சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கும் போது நித்யானந்தர், அத்வைதர், கதாதரர், ஸ்ரீவாஸ்தாக்கர் அவங்களும் அவதரிக்கிறாங்க. அதேதான் பகவத்கீதை பாகவதத்துல 11வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணவர்ணம் துசா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்தர பார்ஷதம் அப்படின்னு அவருடைய பார்ஷதர்கள் அப்படிங்கிறதும் இங்க இஸ்வாக்கு வம்ச அவதீரிய கலையா கலேஷ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால பகவான் தனியா எப்பவுமே அவதரிக்கிறது இல்லை. தன்னுடைய அம்சங்கள், அம்சத்தின் அம்சங்கள் அந்த மாதிரி எல்லாரோடையும் தான் பகவான் அவதரிக்கிறார். இங்க ராமர், லக்ஷ்மணர், பரத, சத்ருகுணன் 4 பேரும் அவதரிக்கிறாங்க இல்லையா? அற்புதமான பகவானுடைய அவதார திருநாள் இன்னைக்கு, ராமருடைய அவதார திருநாள். சோ இன்னைக்கு நாமளும் ராமரை பத்தி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராமரை பத்தி படிக்க போறோம் அப்படிங்கிறது. ஹேமா மாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவான் ஸ்ரீராமர் பரம புருஷர் ஆவார். அவரது சகோதரர்களான பரதர், லக்ஷ்மண் மற்றும் சத்ருகன் ஆகியோர் அவரது அம்சங்கள் ஆவார். இந்நான்கு சகோதரர்களும் விஷ்ணு தத்துவங்கள் ஆவார். அவர்கள் சாதாரண மானிடர்கள் அல்ல.
யோக்கியமற்றவர்களும் அறியாமையில் உள்ளவர்களுமான இராமாயண உரையாளர்கள் பலர் உள்ளனர். இவர்கள் பகவான் ராமச்சந்திரனின் இளைய சகோதரர்களை சாதாரணமாக ஜீவராசிகள் என்று கூறுகின்றனர். ஆனால் மிகவும் நம்பகமான சாஸ்திரியமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தில் அவரது சகோதரர்கள் அவருடைய அம்சங்கள் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர், லக்ஷ்மணர், பரதன் மற்றும் சத்ருகனன் ஆகியோர் முறையே வாசுதேவர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர் மற்றும் அனிருத்தர் ஆகியோரின் அவதாரங்கள் ஆவார். வாசுதேவன் முதலான இந்நால்வரும் முழுமுதற் கடவுளின் அம்சங்கள் ஆவார். லக்ஷ்மி தேவியான சீதை பகவானின் சக்தி ஆவார். இவர் சாதாரண ஒரு பெண்ணோ அல்லது பகிரங்க சக்தி துர்கா தேவியின் அவதாரமோ அல்ல. சிவபெருமானுடன் சகவாசம் கொண்டுள்ள துர்கா பகவானுடைய பகிரங்க சக்தி அவதாரம் ஆவார். பகவத்கீதையில் 4.7 குறிப்பிடப்பட்டுள்ளது போல் உண்மையான தர்மத்தை நிறைவேற்றுவதில் முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது பகவான் தோன்றுகிறார். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரும் இதே சூழ்நிலையில்தான் தோன்றினார். அவர் பகவானுடைய அந்தரங்க சக்தியின் அம்சங்களான தமது சகோதரர்களுடன் லட்சுமி தேவியான சீதா தேவியுடன் அவதரித்தார். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் தமது தந்தையான தசரத மகாராஜனால் வீட்டை துறந்து வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டார். சீரிய புத்திரரான பகவான் அயோத்தியின் மன்னரான முடிசூடப்பட்டிருந்த சமயத்திலும் அந்த கட்டளையை நிறைவேற்றினார். சூடப்படவிருந்த சமயத்திலும் அந்த கட்டளையை நிறைவேற்றினார். அவரது தம்பிகளுள் ஒருவரான லட்சுமணரும் அவரது நித்திய மனைவியான சீதா தேவியும் அவருடன் செல்ல விரும்பினர். அவர்கள் இருவரின் விண்ணப்பத்தையும் ஸ்ரீராமர் ஏற்றுக்கொண்ட பின் 14 ஆண்டுகள் வனவாசத்தை மேற்கொள்ள மூவரும் தண்டகாரண்ய வனத்திற்குள் புகுந்தனர். அவர்களின் வனவாசத்தின் போது ராமச்சந்திரருக்கும் ராவணனுக்கும் இடையில் சில பூசல்கள் ஏற்பட்டன. இதனால் ராவணன் பகவானின் மனைவி சீதையை இதனால் மிக பெரும் பலசாலியான ராவணனும் அவனது ராஜ்யமும் குடும்பம் அழிக்கப்பட்டன. சீதை லக்ஷ்மி தேவி அல்லது ஸ்ரீதேவி ஆவார். ஆனால் அவர் எந்த ஜீவராசியிலும் அனுபவிக்கப்படக்கூடியவர் அல்ல. அவரது கணவரான ஸ்ரீ ராமச்சந்திரனுடன் அவர் ஜீவராசிகளால் வழிபாட்டு செய்யப்பட வேண்டியவர் ஆவார். இப்பெரும் உண்மையை ராவணனை போன்ற ஒரு பௌதிக மனிதன் புரிந்து கொள்வதில்லை. மாறாக அவன் ராமனின் பாதுகாப்பிலிருந்தே சீதா தேவியை கடத்தி சென்று பெரும் துன்பத்திற்கு பாத்திரனான். பரமபுருஷனின் உயர்வை ஏற்காமல் அவருடைய இயற்கை செல்வங்களை சுரண்ட முயல்வதே ராவணனை போன்றவரின் கொள்கையாகும். எனவே பௌதிக ஐஸ்வர்யங்களையும் அபிவிருத்தியும் நாடும் பௌதிகவாதிகள் ராமாயணத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். லங்காபுரியை தூய தங்கமாக அல்லது பூரண ஜட செல்வம் கொண்டதாக மாற்றக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய பௌதிக முன்னேற்றத்தை பெற்றிருந்தான் ராவணன். ஆனால் பகவான் ராமச்சந்திரனின் உயர்வை அவன் ஏற்காமல் அவரது மனைவி சீதையை கடத்தி சென்றதால் ராவணன் கொல்லப்பட்டதுடன் அவனுடைய ஐஸ்வர்யங்களும் சக்தியும் அழிக்கப்பட்டன. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் 6 வகையான செல்வங்களையும் பூரணமாக கொண்ட ஒரு முழுமையான அவதாரம் ஆவார். எனவே இப்படத்தில் அவர் கலேஷ அல்லது எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ண. சோ ராமரை மட்டும் வழிபட்டு சீதை, லக்ஷ்மணர், பரத, சத்ருக்னன் இவங்களெல்லாம் நம்ம மதிக்கல அப்படின்னா ராமரை வழிபட்டதுக்கான அர்த்தமே கிடையாது. சோ அவங்க யாரும் கிடையாது, சாதாரண நம்மள மாதிரி ஜீவாத்மாக்கள் கிடையாது. அவங்க எல்லாம் விஷ்ணு தத்துவங்கள். சோ இதெல்லாம் தான் நமக்கு ஒரு ஆச்சாரியாட்டேத்து படிக்கும்போது கிடைக்கக்கூடிய நன்மை. சோ பாண்டவர்கள் யாரு கிடையாது, விஷ்ணு தத்துவங்கள் கிடையாது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பாண்டவர்களும் நம்மள மாதிரி ஜீவராசிகள் தான், தூய பக்தர்கள். ஆனா விஷ்ணு தத்துவங்கள் கிடையாது. ஆனா பரத, சத்ருக்னர், லக்ஷ்மணர், இளைய பெருமாள் எல்லாருமே விஷ்ணு தத்துவங்கள். இதுதான் வித்தியாசம். சோ எல்லாரையும் நம்ம ஒன்னா ஒரே மாதிரி தான் நினைக்கிறார். சோ அப்போ இங்க பிரபுபா சொல்ற பகவான் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இந்த பூமியில அவதரிக்கிறார் அப்படின்னு. இப்ப கலியுகம் இதுக்கு முன்னாடி இருந்த திரேதா யுகத்துலதான் ராமர் அவதரிச்சாருன்னா கிடையாது. இந்த ஸ்லோகம்ல யதா யதா ஹி தர்மஸ்ய நிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாஸ்மானம் சுஜாம்யஹம். அந்த ஸ்லோகம் 4.7. 4.7. தேங்க்யூ பிரபு. சோ இப்போ இந்த கலியுகத்துக்கு முன்னாடி நடந்த திரேதா யுகத்துல ராமருடைய அவதாரம் நடக்கல. எத்தனையோ திரேதா யுகங்கள்ல, எத்தனையோ கலியுகத்துக்கு முன்னாடி நடந்த திரேதா யுகத்துலதான் பகவானுடைய அவதாரம் நடந்தது. இப்ப சமீபத்துல திரேதா யுகம் கிடையாது. அப்போ ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் அவதரிப்பார் அப்படிங்கிறதுக்கான இதுவும் கிடையாது.
ஆக்சுவலி 21 கலியுகங்களுக்கு முன்னாடி நடந்த திரேதாயுகம்னு நினைக்கிறேன். அப்பன்னா எத்தனை கோடான கோடி வருஷங்களா ராமருடைய சரிதம் பேசப்பட்டு வருது பாருங்க. ஒவ்வொரு திரேதாயுகத்திலையும் பகவான் ராமர் அவதரிப்பார்லாம் ஒன்றும் சட்டம்லாம் கிடையாது. அப்போ இந்த ராமாவதாரம் பத்தி இந்த பூ உலகத்துல எப்பயோ ஒரு தடவை நடந்திருக்கு. ஆனா அவருடைய புகழ் இன்னைக்கு வரைக்கும் பாடப்படுது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ராமரை பாடிட்டு இருக்கோம். அப்படின்னா அப்பேற்பட்ட அவர் ராமர் பரமபுருஷ பகவான், ஒரு சாதாரண ஒரு சத்திரியர் கிடையாது. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, யாரோ ஒரு அரசர் புகழோட இருந்து அவர் மறைஞ்சு போயிட்டா அவர் கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் நம்ம ஊர்ல இருந்த ஒரு சினிமா நடிகர் முதலமைச்சரான ஒருத்தருக்கு கோவில் கட்டி வச்சிருக்காரு. அந்த மாதிரிலாம் பண்றாங்க. சோ முட்டாள்கள். ஏன்னா இப்படித்தானே ராமருக்கு கோவில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு முட்டாள்தனம், அறியாமையில இருக்காங்க மக்கள். ஆனா பகவான் அந்த மாதிரி கிடையாது. நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஜீவராசி அவர் கிடையாது. பரமபுருஷ பகவான் 6 ஐஸ்வர்யங்களும் பூரணமாக இருக்கக்கூடியவர். அவர் எதுக்காக இறங்கி வரார்? ரோப்பா சொல்றார், அவருடைய அகாரணமான கருணையினால அவர் இங்க இறங்கி வரார் அப்படின்னு சொல்றார். தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பகவான் வரார். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லக்ஷ்மணாங்கிற வார்த்தையிலே லக்ஷ்மி இருக்காங்க. என்ன லக்ஷ்மி? லக்ஷ்மின்னா செல்வம் இல்லையா? லக்ஷ்மணர்கிட்ட என்ன செல்வம் இருக்கு? என்ன செல்வம் இருக்கு லக்ஷ்மணர்கிட்ட? கைங்கரிய செல்வம். கைங்கரிய செல்வம். பக்தி, ராமர்ன்ற கைங்கரியம். செல்வம் இருக்கு மாதாஜி. ராமருடைய சேவை. பக்திங்கிற செல்வம் இருக்கு அவர்கிட்ட இல்லையா? அவர் வேற எதையுமே அவர் நினைக்கல. அவருடைய ஒரே குறிக்கோள் என்ன? பகவானுக்கு சேவை செய்யணும். அவ்வளவுதான் அவருக்கு, வேற எதுவும் கிடையாது. சோ ராமர், லக்ஷ்மணர், பரத, சத்ருக்னன் பிறந்த உடனேயே இப்படி படுக்க வச்சாங்களாம். எப்படி? ராமர், அதுக்கப்புறம் பரதன், ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் அப்படி படுக்க வச்சாங்களாம். ஆனா அந்த குழந்தையெல்லாம் அழுதுண்டே இருந்துதான், அழுகை நிறுத்தவே இல்லையா. அப்புறம் வசிஷ்டர் பார்த்துட்டு சொன்னாரா, அப்படி படுக்க வைக்காதீங்க, ராமர், லக்ஷ்மணன், ராமருக்கு பக்கத்துல லக்ஷ்மணரை போடுங்க, பரதனுக்கு பக்கத்துல சத்ருகுணனை போடுங்க அப்படின்னு ஒண்ணு. அப்போ அந்த குழந்தையெல்லாம் அழுகை நிறுத்திட்டான். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? இந்த பாசம் இருக்கு. உங்களை பிரிக்கவே முடியாது. அதே மாதிரி சத்ருகுணனை பத்தி சொல்லும் போது ரொம்ப சிறப்பு. சத்ரு அப்படின்னா எதிரி, விரோதி, நண்பன். அப்படின்னா வென்றவர், சத்ருக்களை வென்றவர்னு அர்த்தம். சத்ருகுணன் எந்த சண்டை போட்டார்? எங்க போய் எந்த சத்ருவை அவர் ஜெயிச்சார்? ஏதாவது சண்டை போட்டு சத்ருகுணன் எங்கேயாவது போய் சண்டை போட்டு நம்ம கேட்டிருப்போமா? எங்கேயாவது படிச்சிருக்கோமா? கிடையவே கிடையாது. லக்ஷ்மணராவது சண்டை போட்டிருக்கார், பரதன் சண்டை போட்டிருக்கார், ராமரை பத்தி சொல்லவே வேண்டாம். ஆனா பார்த்தோம்னா சத்ருகுணன் எதை ஜெயிச்சார் அப்படின்னா அவருடைய மனதை வென்றவர். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபேமஸான ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவர் இந்த நபர் இருக்கார். அவரோட பிஏன்னு சொல்லிக்கிறதுல நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பெருமையா இருக்கும் இல்லையா? நான் இன்னாருடைய பிஏ. சும்மா இங்க வார்டு கவுன்சிலருக்கே ஒரு அடிப்பொடி வச்சுக்கிட்டு நான் கவுன்சிலரோட ஆள் தெரியுமா அப்படின்னு பந்தா கட்டுவாங்க. சோ அப்படி ராமருக்கு சேவை செய்தார் லக்ஷ்மணர், அவருக்கு பெருமை. ராமருக்கு சேவை செய்தார் அப்படிங்கிறதுல அவருக்கு பெருமை. ஆனா பரதாழ்வார் இருக்காரு, அவருக்கு ஒரு பெருமையும் கிடையாது. பரதனுக்கு, பரதனை எல்லாரும் தூற்றி அவரை எவ்வளவு மோசமா பேசுறாங்க. ஈவன் கௌசல்யா கூட சந்தேகப்படுறாங்க பரதனை. சோ அதான் பரதனுக்கு ரொம்ப வருத்தம். கைகேயி அது கணக்கிலே இல்ல, பரதன் கணக்குல இருந்து எடுத்துட்டார், நீ தாயே இல்லை நீ பேய் அப்படின்ட்டார். ஆனா கௌசல்யா சந்தேகப்படும் போது பரதனால அதை பொறுத்துக்கவே முடியல. எல்லாரும் நம்மள சந்தேகப்படுறாங்களே அப்படின்னு. பரதன் காலம்புற சரையூர்ல குளிக்க போகணும்னா நடுராத்திரி எழுந்து போவாராம். 2 மணிக்கு போய் குளிக்க போவாராம். ஏன்னா பொழுது விடிஞ்சு போனார் அப்படின்னா அயோத்தியவாசிகள்லாம் அவர் மேல கல்லெடுத்து அடிப்பாங்க. ஒன்னால தானே எங்க ராமரை பிரிஞ்சோம் அப்படின்னு. சில பேர், எல்லாரும் கிடையாது, சில பேர் அவரை எதிர்த்து இருக்காங்க. இப்படி எல்லாரும் சந்தேகப்பட்டு எல்லாரும் வெறுத்து ஒதுக்குன ஒருத்தருக்கு சேவை செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? அந்த மனதிடம் வேணும் இல்லையா? இந்த மாதிரி சத்ருகுணன் ராமருக்கு லக்ஷ்மணன் எப்படி சேவை செஞ்சாரோ அந்த மாதிரி பரதாழ்வாருக்கு சத்ருகுணன் சேவை செஞ்சார். அந்த சத்ருவை ஜெயிச்சார் அவர். மனம் அப்படிங்கிற சத்ருவை ஜெயிச்சு நல்லவர் சத்ருகுணா அப்படின்னு அவருக்கு பேர். இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு எக்ஸாம்பிளரி நம்ம வாழ்க்கையில நம்மளால என்ன சொல்றது,
ஒரு 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 வினாடி நேரம் கூட அப்படி நம்மளால இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கலங்க நம்ம மனசுல, அட்லீஸ்ட் என் மனசுல இருக்கு. அந்த அளவுக்கு தூய்மையா நம்மளால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. அவ்வளவு பியூரிட்டினா பியூரிட்டி, அவ்வளவு பியூரிட்டி ஒவ்வொருத்தரும். அதனால நம்ம திரும்ப 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 படிக்கும்போது, திரும்ப 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 கேட்கும்போது, ஒவ்வொரு விஷயங்களை கேட்கும்போது உடனே நம்மளோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த குணம் நம்ம கிட்ட இருக்கா? இது மாதிரி நம்ம வர முடியுமா? நம்மளால இந்த மாதிரி யோசிக்காது முடியுமா? இன்னொருத்தருடைய நன்மையை நம்மளால யோசிக்க முடியுமா? அப்படி நம்ம ஹரே யோசிச்சு யோசிச்சு மாதாஜி, பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் உங்களை உதாரணம் சொல்றீங்க. நாங்கெல்லாம் நிக்கவே முடியாது. அந்த பக்திக்கு வந்தோம், அந்த கோபம் போக மாட்டேங்குது, எல்லாமே இருக்கு. மாதாஜி, உங்க நீங்க இடத்துல சும்மா என்ன ஆன்லைன்ல 1 மணி நேரம் பாக்குறீங்க, வீட்டுல வந்து கேளுங்க, என்ன பத்தி சொல்லுவாங்க. இந்த அம்மா தானே, ஏ அப்பா, இது கூட யார் இருப்பா அப்படிம்பாங்க. சோ எல்லார்கிட்டயும் என்ன இருக்கு, எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. சும்மா 1 hour ஆன்லைன்ல உட்காந்துட்டு அப்படியே ஜம்முன்னு இப்படி எல்லாம் பேசும்போது நல்லாதான் இருக்கும். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல கோபம் நம்மளோட டீல் கோபம் பண்றவங்க டக்கு டக்குன்னு வருது மாதாஜி. கோபம் வந்துட்டுதான் இந்த புத்தி, இந்த இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அந்த புலன்கள் இன்ப பொருள், அது நல்லா இருந்துச்சு மாதாஜி. அந்த புலன் இன்ப பொருட்களை சிந்திக்கிறோம், அப்ப பற்று வருது, பற்று வந்த உடனே காமம் வருது, காமம் வந்த உடனே கோபம் வந்துருது, அப்ப அந்த நமக்கு அந்த பூரண மயக்கம் வருது. அந்த படிச்சது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நினைவு இழக்கப்பட்டு, அறிவு இழக்கப்பட்டு நம்ம ஜட வாழ்க்கையில விழுந்துடுறோம் அப்படின்னு. அந்த மாதிரி புத்தியே இல்லாம போயிருது கோபம் வரும்போது. அதான் ஹரே எங்க கிருஷ்ணா. பிரபு வந்து என்ன வந்து ரொம்ப அன்பா சொல்லுவார். ரொம்ப அன்பா சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, கொஞ்சம் நல்லா பேசு, கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா பேசுறேன்ல, என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசு, என்ன குறைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லுவார். சோ அதனால 1 மணி நேரம் வேஷம் போட்டதை வச்சு நீங்க என்ன முடிவு பண்ணிடாதீங்க. இந்த மூஞ்சி வேற, அதுக்கப்புறம் வர மூஞ்சி வேற. சோ அதனால நான் எதுக்காக என்ன உதாரணம் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் அப்பயாவது நம்ம திருந்துவோமா அப்படின்னு பாக்கிறதுக்கு தான் உதாரணம் சொல்லிக்கிறேன். வேற ஒண்ணும் கிடையாது. நேத்து நேத்து நடந்தது, நேத்து காலம்பரம் நடந்தது, நிஜமா சொல்றேன், சத்தியமா சத்திய வாக்கா சொல்றேன். அவர் சாப்பிட உட்கார்ந்த, அவர் மில்லட் தான் சாப்பிடுவாரு. தயிர் போட்டு சாப்பிட்டேன். நான் சொன்னேன், சாம்பார் வச்சிருக்கேன், இந்த காய் வச்சிருக்கேன், அதெல்லாம் வச்சுக்க கூடாதா அப்படின்னு. உடனே சவுண்ட் விட்டுட்டே இருப்பியே, கொஞ்சம் நல்லா சொல்ல மாட்டியே நீ அப்படின்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், சாம்பார் பண்ணிருக்கேன், சாம்பார் போட்டுக்கோங்கன்னு தானே சொன்னேன். அது கூட சொல்லக்கூடாது அப்படின்னு. நீ வாயை மூடிட்டு இருந்தாலே நான் சாப்பிட்டுருவேன், நீ வாயே திறக்காத அப்படின்னு. ரொம்ப நல்லது, இன்னைக்கு நீங்க மாயாப்பூர் கிளம்பி போயிடுவீங்கல்ல, அங்க போய் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி விட்டுது உங்களுக்கு எல்லா தொல்லை. ஃபேமிலிலயும் மாதாஜி, இது எல்லா ஃபேமிலிலும் நம்ம கொஞ்சம் சொன்னாலே அவ ஹார்ஷா எடுத்துக்கிறான். சோ அதனால இந்த 1 மணி நேர வேஷம் வந்து எனக்கு அது சந்தேகமா இருக்கு. எது வேஷம்னே புரியாது, இது வேஷமா அது வேஷமான்னு புரியாது. சோ கோவத்தை குறைக்கணும், நாமளும் வந்து நல்ல முறையில பேசணும், எல்லாத்தையும் அன்பா இருக்கணும். ஆனா அது நெருக்கமான ஒரு பந்தத்துல என்ன ஆகுது அப்படின்னாக்க, பிராக்டிக்கல் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா அதை கொண்டு வர்றது கஷ்டமா இருக்கு. அதை கொண்டு வரணும். எல்லாத்தையும் நல்லா அழகா பேசலாம், சிரிச்சு சிரிச்சு பேசலாம், ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா பிரபு சொல்லலாம். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க, அவங்க கிட்ட நம்ம என்ன பேர் வாங்கியிருக்கோம், அவங்க நம்மளை பத்தி என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்க, இதெல்லாம் கேட்கணும். என் மருமகள்கிட்ட வந்து கேளுங்க, என்னை பத்தி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள்ட்ட எல்லாம் தான் சர்டிபிகேட் வாங்கணும், வேற யார்ட்டையும் சர்டிபிகேட் வாங்கி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ சான்ஸே இல்ல அதனாலதான் மாதாஜி, சான்ஸே இல்ல மாதாஜி. மாதாஜி கோவம் தான் மாதாஜி ரொம்ப வருது, கண்ட்ரோல் பண்ணவே முடியல மாதாஜி. கோவம் வருது இல்ல, அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், கோவப்பட்டோம் அப்படின்னாக்க எதுவுமே நடக்க போறது கிடையாது. சோ ரொம்ப டஃப்பான சந்தர்ப்பங்கள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, பேசாம சாண்டிங் பண்ணிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு கூட காலம்பரை என் பொண்ணுகிட்ட தான் சொன்னேன், ரொம்ப டஃப்பான சூழ்நிலை இன்னைக்கு காலம்பரை, எல்லாம் ஒரே அழகா 8 மணிக்கு ஏஞ்சி இன்னைக்கு காலம்பரை. எத்தனை மணிக்கு, விடிகாலம்பரை இன்னைக்கு ராமநவமி அதுவுமா 8 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு கிச்சனுக்கு போகும்போது மணி 8:30 ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு கிச்சன்ல போய் அமரேந்திர பிரபுவோட லெக்சர் கேட்கலாம். அவர் வந்து ராமநவமிக்காக அற்புதமா லெக்சர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி லெக்சர் ஆன் பண்ணி விட்டுட்டு இட்லி ஊத்துனா ஃபோன் கால் வர ஆரம்பிச்சுது. அப்ப ஆரம்பிச்ச ஃபோன் கால் தான் மத்தியானம் 3 மணி வரைக்கும் முடியவே இல்லை. ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணு, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. நீ எப்படி ராமநவமி செலிப்ரேட் பண்ணுவ நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி, நானும் விட்டேனா பாரு ஒண்ணு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பக்கம் பேசிக்கிட்டு, ஒரு பக்கம் சமைச்சுக்கிட்டு, ஒரு பக்கம் இந்த பேரன் பேத்தி எல்லாத்தையும் எல்லாம் பண்ணி வச்சுட்டு, பகவானுக்கு வந்து இன்னைக்கு என்னென்ன பண்ணேன்,
அப்படின்னா லெமன் ரைஸ், தேங்காய் சாதம், சக்கரை பொங்கல், பானகம், நீர்மோர், வடை, துவையல், மல்லி துவையல் எல்லாம் பண்ணி 1:30 மணிக்கு நான் கரெக்டாக ஆஃபர் பண்ணிட்டேன். இத்தனை ஃபோன் கால்ஸ் நடுவில், இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் ஆஃபர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பெரிய எல்லாம் எல்லாம் அப்படி தட்டப்புட்டெல்லாம் என்னென்னமோ நடக்குது. எல்லாம் என்ன வேணா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரசாதம் ஹானர் பண்ணிட்டு நேரம் அங்கே போயிட்டு இங்கே வந்து குளிச்சு இப்போ பாகவதம் படிச்சு விழுந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ எழுந்திருப்பேன்னு தெரியாது போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால எல்லா சமயத்துலையும் ஈக்குபாய்ஸ்டா இருக்கணும். முயற்சி பண்றோம், நம்ம முயற்சி பண்றோம். ஆனா அது என்ன பண்ண முடியல, பேர் வாங்க முடியல. பேர் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஒவ்வொரு சமயத்துல என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, டெம்பரரியான மெட்டீரியல் வேர்ல்ட்ல வந்திருக்கும், டெம்பரரியா இருக்க போறோம். எதுக்கு அலட்டிக்கணும்? ஒன்றும் அலட்டிக்க வேண்டாம். இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தரையும் இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது, போயிட்டு வரும்போது, வாழ்ந்த தெரு தானே தோணும். இந்த வீட்டில் இவங்க இப்படி இருந்தாங்க, இப்போ யாரோ வாங்கி என்னமோ இடிச்சு கட்டி பெரிய பங்களா ஆயிட்டு இருக்கு. இந்த வீடு பெரிய பங்களாவா இருந்தது, இப்போ குப்பைமேடா கிடக்கு. இங்கே இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, ஆளை காணும். ஸோ அதனால டெம்பரரி மெட்டீரியல் வேர்ல்டில் டெம்பரரியாக இருக்க வந்திருக்கோம். இதில் கோவப்பட்டு என்ன பண்ண போகிறோம்? எதை சாதிக்க போகிறோம்? எதை நிலைநிறுத்த போகிறோம்? ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாம ஜாலியாக இருக்கலாம். எங்க பிரபு இன்னைக்கு மாயப்பூர் கிளம்பியிருக்காரு. நேற்று நைட்டு கிளம்பிட்டாரு. ஆனால் அவரோட ஃப்ளைட் என்னாச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. காலம்புரை போனாரு, ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ போய் சென்னையில் போய் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலம்புரை அவங்க வந்து ஃப்ளைட்டு போஸ்ட்போன் பண்ணி போட்டிருந்தாங்க. நாளைக்கும் எடுப்பானா எடுக்க மாட்டானான்னு தெரியல. ஸோ அதனால ஒவ்வொரு சுச்சுவேஷனும் பாருங்களேன், எப்படி எப்படி மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. என்ன நடக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக 4:30 மணிக்கு அங்கே வந்து எங்கள் பில்டிங்கில் வந்து இன்னைக்கு ராமநவமி செலிப்ரேஷன் இருக்கு. எல்லாத்தையும் போட்டார், மெசேஜும் போட்டார். நான் கரெக்டாக செலிப்ரேஷனுக்கு வந்துடுவேன் அப்படின்னு போட்டார். மாறி போச்சு. அவரால் எங்கேயுமே இல்லை இருக்க முடியாம சென்னையில் வந்து இருக்காரு இப்போ. ஸோ அதனால எதையுமே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, ராமருடைய சரித்தம் படிக்கும்போது 4 காலம்புறம் உனக்கு பட்டாபிஷேகம். ஆனா கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, காட்டுக்கு போ. அந்த சிரிப்பே மாறலையா அவருக்கு. பட்டாபிஷேகம் சொன்ன போது எப்படி சிரிச்சிட்டு இருந்தாரோ, காட்டுக்கு போன்னு சொன்னாலும் அதே சிரிப்போட போனாராம். நாமளா இருந்தா எப்படி கொதிச்சு போயிருப்போம் இல்லையா? ஸோ அதனால பகவானை பத்தி படிக்கும் போது கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த குணங்கள். அதனால்தான் ராமர் வந்து ஒரு மானுடனா வந்தார், மானுட அவதாரமா வந்தார். எந்த அதிசயமெல்லாம் அவர் பண்ணி காட்டல, ஒரு சராசரி மனிதனை போல நடந்து காட்டினார். கிருஷ்ணராவது வந்து தன் பகவான் அப்படிங்கிறத ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு அசுரர்களை வதம் பண்ணும்போது நிரூபிச்சார். ஆனா ராமர் ஒரு சாதாரண மனிதனை போல நடந்துகிட்டார். பாலம் கட்டி போனார், ஹனுமான் பறந்து போனார், இவர் பாலம் கட்டி போனார். வில்லெல்லாம் அம்பெல்லாம் விட்டு ராவணனை வதம் பண்றதுக்கு அத்தனை சிரமங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து பண்ணார். சீதையை பிரிஞ்சு அந்த 1 வருஷ காலம் அப்படி தவிச்சு போனார். எங்க எந்த பக்கம் இருக்காங்கன்னு கூட தெரியாம தேடினார். எல்லாரையும் அனுப்பி தேடி பார்த்தார். எல்லாருடைய இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்கார். சீதாதேவி எங்க இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியாதா? ஆனா என்ன பண்றாரு, ஒரு சாதாரண மனிதனாவே அவர் நடந்துக்கிறார். ஏன் இத்தனை கஷ்டம் இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு நமக்கு காட்டுற. எல்லா கஷ்டத்துலயும் நீ என்ன பண்ணு, என்னுடைய பக்தியில ஸ்திரமா இரு. எல்லா பிரச்சனையிலையும் எனக்கு என்னுடைய பக்தியில ஸ்திரமா இரு. ஒவ்வொரு க்ஷணமும் நினைச்சுக்கோங்க, நான் இங்க நிரந்தரமா இருக்கிறதுக்காக வரல, டெம்பரரியா வந்திருக்கேன். இந்த டெம்பரரி லைஃப்ல என்ன எண்ணத்தை வச்சு என்ன சாதிக்க, என்ன கோவப்பட்டு இல்ல இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சாதிக்க போறோம்? ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால அப்படி நினைச்சாலே பாதி கோவம் நமக்கு பறந்து போயிடும். ஓகே, ஹரே கிருஷ்ண மாதாஜி. நேரம் பறந்து போச்சு. அது மாதிரி ராமரோட அவதார தினம்ன்றனால நிறைய பொறுமை வந்தது மறந்து. இன்னைக்கு வேலைக்கு ஆள் உதவிக்கு வரல, வேலை 2 மடங்கு வேலை செஞ்சிருக்கேன். ஆனா டயர்டே இல்ல மாதாஜி. நிறைய பிரசாதம் செஞ்சு இன்னைக்கு வச்சேன். அதே மாதிரி நீர்மோர், பானக்கிராம நிறைய பிரசாதம் செஞ்சு. ராமர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா காலையில இருந்து நான் தண்ணி கூட குடிக்காம 12 மணிக்கு மேல பிரசாதம் எடுத்துக்கலாம் நாங்க. நான் 12:30க்கு எடுத்துக்கிட்டேன் மாதாஜி. ஆனா எனக்கு எனர்ஜி இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு,
இப்பவும் எனக்கு நைட்டு 10 மணி ஆனாலும் இன்னைக்கு எனக்கு டயர்டே ஆகாது. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாவும் உற்சாகமாவும் இருக்கேன். அதுக்கு அந்த ஓ ராமநாமத்தை நினைக்கிறதா மாதாஜி. இன்னைக்கு எனக்கு அப்படி இருக்கு சந்தோஷமா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா. இந்த நன்றி விரத மாதாஜி. நாட்கள்ல நம்ம வந்து நிறைய சேவையில ஈடுபட்டோம், பகவானுக்கு விதவிதமா போகா செய்யணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னாலே தானா ஒரு எனர்ஜி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், விரதம் இருந்துருவோம். இந்த விரதம் இருக்கிறதே நமக்கு தெரியாது. அதனால சேவையில ஈடுபடணும். சேவையில ஈடுபட்டோம் அப்படின்னா ரொம்ப உன்னதமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஓகே. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள்? ரொம்ப போர் அடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சொந்த கதையெல்லாம் சொல்லி. ராஜி, ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. குழந்தைங்க பேரம்பேத்தியும் கூட கேக்குறதுக்கு நேத்து, பாட்டி நீ என்ன சும்மா இப்ப ரொம்ப ரொம்ப கோவப்படுற பாட்டி அப்படின்னு. ஏன்னா நான் வந்து காலம்பர இந்த மார்னிங் செஷன்ல உள்ளதை வந்து பிடிச்சதெல்லாம் மறுபடியும் யூடியூப்ல போட்டு இப்ப குழந்தைகளுக்கு 1ஆம் தேதி வரைக்கும் லீவு, அதனால கேட்க சொல்லுங்க. நம்ம சைதன்ய கோபிநாத் அவர் சொல்லியிருந்தாரு, இப்ப நேற்றுக்கு வந்து ஐம்புலன்களை அடக்குறத பத்தி சொல்லியிருந்தாரு. சரின்னு அதை பத்தி இதை கேளுங்க அப்படின்னு சொல்லும் போதே வந்தா உட்கார்ந்தா. அது ஏதோ எனக்கு தெரியுமே, இதுதான் தெரியுமே, நான் கேட்டுட்டேனே, நான் அப்பவே கேட்டுட்டேனே, இப்பவே கேட்டுட்டேனே. நான் அப்ப எனக்கு கொஞ்சம் கோவம் வந்தது. கேட்டுட்டா கூட எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இன்னொரு தடவை கேளு, திருப்பி திருப்பி கேளு அப்படின்னு சொல்லியிருந்தா அவளுக்கு கண்ணுல தண்ணி வந்துருது நான் சொல்றதை கேட்டுட்டு. பாட்டி நீ என்னை ரொம்ப திட்டுற பாட்டின்னு. திட்டலம்மா, கேட்கணும், திருப்பி திருப்பி கேட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 3 நாளும் ராமரோட இதுலயே இருந்தோம். நாள் கோதண்ட ராமர் இதுல இல்ல தேரு போயிட்டு வந்தோம். அப்புறம் நேற்றுக்கு வந்து 300 கம்பராமாயணம் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதுல நேற்று வந்து ராமருடைய ஜனனம் பத்தி அது ஒரு இன்சிடென்ட் அப்படியே நடந்துச்சு, அதை பத்தி பண்ணுவேன். இன்னைக்கு காலம்பரம் வந்து இஸ்கான் போயிட்டு குழந்தையால பேரன் பேத்தி 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். ஸ்கூலுக்கு புக் வாங்க போகும்போது போயிட்டு அவதான் அப்படியே இஸ்கான் போலான்னு சொல்லி நான் சொன்னேன். அப்புறம் வெயிலா எடுத்து வேண்டான்னு சொல்லி சொன்னா அவளுக்கு அப்படியே நீ கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொன்னேன். ஏன் நீ போக மாட்டேன் போன, சரி மறுபடியும் திருப்ப ஆட்டவ அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு நல்ல ஒரு தரிசனம். பர்பிள் கலர்ல கிருஷ்ணரு அவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல ஒரு தரிசனம், பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. சார் ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, மீண்டும் ஒருமுறை எல்லாருக்கும் ராமநவமி நல்வாழ்த்துக்கள். யாரெல்லாம் ஹரே கோயிலுக்கு கிருஷ்ணா போகலையோ மாதாஜி. சாயந்தரம் வந்து ராமரை தரிசனம் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற ராமர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சொல்லுங்க மாதாஜி. உமாதேவி மாதாஜி. மாதாஜி 8th சாப்டர் படிச்சேன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, மாதாஜி 8th சாப்டர் அது என்னங்க மாதாஜி? 8th சாப்டர் சாவு வீட்டுல 8th சாப்டர் படிச்சேன், எங்க மகன் படிச்சாருன்னு சொன்னீங்கல்ல, அது என்னங்க மாதாஜி? எது படிக்கணுமா அப்படி? பகவத்கீதை மாதாஜி. பகவத்கீதை 8th சாப்டருங்களா? பரதம் அடைதல், பரத்தை அடைதல். ஓ, அது அதான் இறந்தது பிறகு அது படிக்கணும்ன்றது இல்லாம அவங்க ஏதோ கேக்குறாங்க மாதாஜி, அவங்க புரியல. ஆமா. இல்ல அந்த உங்களோட மாதிரி டவுட் என்ன படிச்சா மாதாஜி? நல்லதா? உமாதேவி மாதாஜி, உங்க டவுட் என்ன? இல்ல அந்த மாதிரி அது படிச்சா நல்லதுங்களா? அது எதுக்கு அந்த மாதிரி சொன்னீங்கன்ட்டு படிக்கணும்ட்டு. இல்ல இப்ப கருட யாராவது புராணம் ஒருத்தர் படிக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த உடலை மாதிரி விட்டுட்டாங்க ஏதாவது? அப்படின்னா அந்த இடத்துல அந்த 8வது அத்தியாயம் படிக்கிறது, பகவத்கீதையுடைய 8வது அத்தியாயம் 2வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்துல இருந்து 28 ஸ்லோகம் படிக்கிறது நல்லது. ஆத்ம தத்துவம் இருக்கு. இது வந்து பகவானை எப்படி அடையலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாவுடைய பயணத்துக்கு அது நல்லது. ஓ, சரி அதுக்காக. சரி. ஓகே. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம இங்க எங்க கொடுத்துருவோமா? வாஞ்சா கல்பத்தருபேஷ்ட கிருபா சிந்துப்யைவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்த கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். தைகோ பிரேமானந்தே ஹரி ஹரி. ஹரி Thank you ஹரி all. போல். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே Thank you. ஹரே Thank கிருஷ்ணா you. Hare மாதாஜி. Krishna. தேங்க்யூ மாதாஜி. Hare ஹரே Krishna. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Hare Krishna.